நாட்டு மக்கள் அனைவரையும் நமது பேரூர் ஆலயத்தின் சார்பாக வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்புமிக்க பேரூர் ஆதீனத்தின் 24வது குரு மகா சன்னியானமாக விளங்கிய தவத்திரு ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவின் மணி மகுடமாக விளங்கும் இன்றைய புகழரங்க விழாவை கொண்டாட இங்கு நாம் அனைவரும் கூடியுள்ளோம். இன்று நம்முடைய முதன்மை உரிமையாக வருகின்றிருக்கும் இந்த மண்ணின் தலை சிறந்த மைந்தரும் தேசத்தின் 2வது உயர்ந்த அரசியலமைப்பு பதவி அணிந்தருமான மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பேரூர் மனத்தின் சார்பாகவும் கொங்கு நாட்டின் பக்தர்கள் சார்பாகவும் எங்கள் வரவேற்பையும் மிகுந்த மரியாதையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். தவத்திரு ராமசாமி அடிகளார் அவர்கள் ஆன்மீகம் என்கிற அறிவொளி அர்ப்பணிப்புள்ள சமூக சேவையாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர். மதிப்புக்குரிய அடிகளார் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் கல்வி மற்றும் ஏழைகளின் மேம்பாட்டுக்காக செயல்பட்டவர். அவர் சைவ சமய சிந்தாத்தின் பழங்கால மரபுகளில் ஆழமாக வேறு இருந்தாலும் அவரது பார்வை முற்றிலும் நவீனமாக இருந்தது. கல்வி அறிவின்மையே வறுமைக்கும் அறியாமைக்கும் காரணம் என்பதை உணர்ந்து புகழ்பெற்ற தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியை உள்ளடக்கிய பல கல்வி நிறுவனங்களை நிறுவுவதிலும் விரிவுபடுத்திலும் அவர் அயராது உழைத்தார். அவரது முயற்சிகள் மூலம் தமிழ் இலக்கியம் மற்றும் ஆன்மீக மரபுகளை பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் தரமான கல்வி கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய சமூகங்களை சென்றடைவதையும் உறுதி செய்தார். அவரது பாரம்பரியம் சடங்குகளால் அல்ல, மாறாக அவரது அறிவு கொடையால் ஒளியூட்டிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கை தரத்திலே மேன்மையை அடைந்துள்ளார்கள். இவ்விழாவில் நம்முடைய மரியாதைக்குரிய விருந்தினர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டது கோயம்புத்தூர் மக்களிடையே மிகுந்த பெருமிதத்தை ஏற்படுத்துகின்றது. சமீபத்தில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் என்ற மரியாதைக்குரிய அலுவலர் துறையை ஏற்கும் முன் நீங்கள் ஏற்கனவே சுறுசுறுப்பான பொது வாழ்க்கை மற்றும் நிர்வாகத்திற்கு அர்ப்பணிப்புடன் உழைத்தவர். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் ஆளுநராக உங்கள் சிறப்பான சேவை மற்றும் நீங்கள் 2 முறை நாடாளுமன்றமாக கோயம்புத்தூர் மக்களுக்கு வெற்றிகரமாக சேவை செய்துள்ளதால் இந்த தாயத்திற்கு உங்கள் வருகை உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது. நாடாளுமன்றத்தில் உங்கள் பணி யாயிருந்தாலும் சரி அல்லது கயிறு வாரியத்தின் தலைவராக நீங்கள் செய்த சாதனை வளர்ச்சியை கண்டாலும் சரி, வளர்ச்சிக்கு நீங்கள் அளிக்கும் முக்கியத்துவம் தேசிய வளர்ச்சியின் மீதுள்ள ஒரு தளராத அர்ப்பணிப்பால் எப்போதும் உணரப்படுகிறது. இந்த உணர்வு பேரூர் ஆதீனத்தின் சேவை சார்ந்த உணர்வுடன் ஆழமாக ஒத்துப்போகின்றது. திருப்பூர் மண்ணிலிருந்து ஆளுநர் மாளிகை வழியாக இன்று குடியரசு துணைத் தலைவர் பதவி அணிவிருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணம் கடின உழைப்பு, ஒருமைப்பாடு, தேசத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். எதிராக இளைய சமுதாயத்தை உருவாக்கம், நிறுவனங்களை நிறுவிய ஒரு ஞானியை கௌரவிக்கும் இந்த வாழ்வு நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பாக்கியம். உங்களை மறுபடியும் வரவில்லை மிக்க மகிழ்ச்சி நின்றோம். எங்களை அழைப்பு ஏற்று நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லா பேரும் சொல்ல முடியாது. சகோதரி வானதி சீனிவாசன் அவர் வருகை தந்துள்ளார். அதுமாதிரி அர்ஜுன் சபூத் வந்திருக்கிறார்கள். அஸ்வின் ஹாஸ்பிட்டல் தங்கவேல் வந்திருக்கார்கள். காந்திமதி அவர்கள் நமது அருங்காளர் வந்திருக்கின்றார்கள். அதுபோல பல்வேறு மக்கள் இங்க இந்த ஆலயத்தினுடைய தொடர்புடைய அனைவரும் இங்கு வருவது இந்த விழாவில் பங்கு கொண்டு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். உங்களை அனைவருக்கும் மறுபடியும் எனது வரவேற்பை அளித்து மேலூர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை மறுபடியும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. இந்திய திருநாட்டின் விடுதலை 47ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட போது அந்நியர்களின் ஆட்சி முடிவின் இறுதியில் செங்கோல் வழங்கி சுதந்திரம் அடையாளப்படுத்தப்பட்டது. 47ஆம் ஆண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து சிவப்பு சந்தன செங்கோல்
டெல்லியில் செங்கோட்டையில் அலங்கரிக்க அந்நாளைய பிரதமர் கரங்களால் அது வழங்கப்பட்டது. வேயுறு தோழிபங்கன் என்னும் கோளறு திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுள், அரசாழ்வர் ஆணை நமுதே என்னும் ஞானசம்பந்த பெருமானின் மங்கள ஒளி முழங்கிட அந்த செங்கோல் வழங்கி சீர்மைப்படுத்தப்பட்டது. அன்பர் பெருமக்களே, 47ஆம் ஆண்டிற்கு பிறகு அந்த செங்கோல் மறைந்த நிலையில் இருந்தது. இந்திய திருநாட்டின் தவ புதல்வர் எல்லை மாநிலங்களில் ஓரமாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மக்களின் மனங்களை வென்று மாசற்ற பெருந்தலைவனாக இந்திய திருநாட்டை தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமை இந்திய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் மறைபொருளாக இருந்த செங்கோல் மீட்கப்பட்டு இந்திய திருநாட்டின் பெருமைமிகு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நிறுவப்பட்டது. அப்படி நிறுவப்படும் நாளில் மீண்டும் தமிழகத்திலிருந்து திருமடத்தின் மகா சன்னிதானங்கள் செங்கோலை ஏந்திட வேண்டும் என்று அவர் விரும்பிட அந்த செங்கோலினை மீண்டும் நம்முடைய நாட்டின் மாட்சிமிறங்கிய பிரதம அமைச்சரின் திருக்கரங்களில் வழங்கிய அருட்கரம் நம் 25ஆம் குருமகா சன்னிதானங்களின் அருட்கரம். அன்பு சார்ந்த பெருமக்களே, என் நினைவுகள் பின்னோக்கி செல்லுகிறது. 97ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய ஐயா வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே அமைந்த அரசில் நாடாளுமன்றத்தில் மக்களவையின் உறுப்பினராய் மகுடம் சூட்டிய இந்நாளைய குடியரசின் மேதகு துணைத் தலைவர் அவர்கள் கோவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஊர் திரும்பியதற்கு பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு திருப்பூரில் ஒரு நிறுவனத்தின் தொடக்க விழா. ஒரு இனிப்பான செய்தி, அந்த தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கியவர் அந்நாளைய இந்த பெருமைமிகு பேரூராதீனத்தின் இளைய சன்னிதானமாகவும் இற்றை நாளில் 25ஆம் மகா சன்னிதானங்களாகவும் அருளாட்சி செய்து வருகின்ற சீர்வலசீர் பேரூர் அடிகள் பெருந்தகையவர்கள். பெருமான் திருவடிகளை பணிந்து இற்றை நாளில் அருட்தலைமையுரை வழங்கிட அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உண்ணும் உணர்வுக்குணர்வாய் எனக்குண்மை தந்தாய், மண்ணும் சுருதி பொருளாய் வழிகாட்டி நின்றாய், பின்னும் குருவாய் அடைந்துன்னருள் பேண வைத்தாய், என்னென்றுரைப்பேனின் கருணை இருந்தவாறே. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் விருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நூற்றாண்டு நாயகர் கைலை குருமணி அவருடைய நூற்றாண்டு நிறைவு புகழரங்க விழாவிற்கு மிகச்சிறப்பான முறையிலே இசைவினை தந்து இங்கே வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத குடியரசு துணைத் தலைவர் மேதகு ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விலே அவர்களை வாழ்த்துவதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பான முறையிலே வரவேற்புரை நிகழ்த்தியதோடு இந்திய நாட்டினுடைய தேசிய பறவையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மயிலுடைய இறகினாலான மாலையை எப்படி அந்த கண்ணனுக்கு மயில் இறகு மிக விருப்பமாக இருக்குமோ அந்த மயிலிறகு மாலையை அவருக்கு அணிவித்து வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் குழுமங்களுடைய தலைவர் சுபமிகு SP பாலசுப்ரமணிய ஐயா அவர்களே,
பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் தச்சநாயுடனமர் பட்டி பெருமானுடைய திருவுருவ கேடயத்தை வழங்கி மிகச் சிறப்பான முறையிலே இந்த விழாவிற்கு நன்றி உரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய ரூட்ஸ் குழுமங்களுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய கி ராமசாமி ஐயா அவர்களே, கொங்கு நாட்டினுடைய சின்னம் மிகச் சிறப்பான முறையிலே போற்றப்படுவது தலையிலே அணிந்து கொள்ளக்கூடிய உருமாலை என்று சொல்லக்கூடிய அந்த கிரீடம், அதை அணிவித்து சிறப்பான முறையிலே இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கோவை மருத்துவ மையத்தினுடைய தலைவர் பாராட்டுவதற்குரிய மருத்துவர் நல்ல பழனிசாமி ஐயா அவர்களே, இந்த நல்ல அமர்வு, இந்த அரங்கம், இந்த அரங்கத்திலே சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு நிகழ்வு நடந்தது. அது அடிகள் விருந்தையினுடைய மரகத விழா. அந்த மரகத விழாவிலே 4 வகையான செயல் திட்டங்கள் அங்கே இறைவனுடைய திருமுன்புக்காக வைக்கப்பட்டன. அதிலே ஒன்று, அடிகளார் அவர்கள் தங்களுடைய 80வது ஆண்டிலேயே ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது சூழல் ஒத்து வரவில்லை. ஆகவே நம்முடைய மருத்துவர் நல்லா பழனிசாமி அவர்கள் வீரியம்பாளையத்திலே கிராம சேவை மையத்தை அடிகளாருடைய முத்துவிழா நினைவாக அங்கே அமைத்தார்கள். இருந்தாலும் அடிகளாருக்கு அவர்கள் அவதரித்த மண்ணிலே ஒரு மருத்துவமனை மக்களுக்காக அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அத்தகைய அடிப்படையிலே செயல் திட்டம் வகுக்கப்பட்டது அவருடைய மரகத விழாவிலே அந்த மருத்துவமனை ஒன்று. அதேபோல பல்லடம்பகுதியிலே இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் வந்து அடிகளாருக்கு நாங்கள் இந்த விழாவை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று கேட்டபோது, எனக்கு விழா எடுக்க வேண்டாம், இயற்கையை போற்றக்கூடிய வகையிலே ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகமாகிய காவினை இட்டும் குளம்பல தொட்டும் களிமணத்தால் ஏவினையால் எய்தீர் 2 பொழுதும் பூவினை கொய்தம் பிரான்களல் போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்கின்ற திருஞான சம்பந்தருடைய பாட்டை சொல்லி நீங்கள் மரம் வளர்க்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே வளம் பெற்றது அந்த வனாலயம் என்று சொல்லக்கூடிய அது மரகத விழாவினுடைய நிகழ்வாக வந்தது. அதேபோல அடிகளாருடைய கிழமையிலேயே சிவபெருமானுடைய திருக்கோயில்கள் பேணப்பட வேண்டும் என்பது. அத்தகைய வகையிலே அவர்களே பல திருக்கோயில்களை அங்கே யாரும் இங்கே சென்று வழிபட முடியாத அளவுக்கு சிதைந்திருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் எடுத்து திருப்பணிகள் செய்தார்கள். அதிலே அவிநாசி தலம் தொல்வொருத்துறையிலே இருந்தது. அதை மீட்டெடுத்து அந்த தலத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு சிறவையாதீனம் 3வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களும் இணைந்து அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தினார்கள். அதே போல முற்றத்திலே இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோயில், கோயில்பாளையம் காலகாலேஸ்வரர் கோயில், நம்முடைய மாண்புமை குடியரசு துணைத் தலைவருடைய குலதெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முத்தூரில் இருக்கக்கூடிய மூல சிவாலயமாக இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் திருக்கோயில், சேவூர் வாலீஸ்வரர் திருக்கோயில் என பல திருக்கோயில்களை எல்லாம் எடுத்து திருப்பணி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று 50க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் தமிழக அளவிலே மிகச் சிறப்பான முறையிலே விருப்புடன் திருப்பணி என்கின்ற அடிப்படையிலே நிறைவுற்று இன்னும் 50 கோயில்களிலே திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த 3 திட்டங்கள் செமையான முறையிலே அந்த நூற்றாண்டிலே தொடங்கப்பெற்றது. அப்பொழுது மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்றால் எளிமையான முறையில் எப்படி அமைப்பது என்பது அடிகளாருடைய எண்ணம். ஆகவே அவர்கள் அவதரித்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்க இல்லம், அவர்கள் அவதரித்த இல்லம், நாம் அவதரித்த இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லத்தை சென்று பார்த்து வருமாறு நம்முடைய மருத்துவர் பழனிசாமி ஐயா அவருடைய தலைமையிலே எஸ்பிபி ஐயா போன்றவர்கள் எல்லாம் அங்கே போனார்கள். அதை பார்த்துவிட்டு வந்து அந்த இடத்திலே மருத்துவமனை அமைந்தால் நலமாக இருக்காது என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய பூர்வாசிரம தந்தையார் வழங்கியதாகிய அந்த நிலத்தை அங்கே அந்த மருத்துவமனை அமைப்பதற்காக நாம் அந்த வழங்கினோம். அதை ஏற்றுக்கொண்டு 5 ஏக்கர் பரப்பிலே அந்த மருத்துவமனை அங்கே அமைக்கப்பட்டது. அது அமைப்பதற்கு அப்பொழுது 6 அறங்காவலர் பெருமக்கள் முன்னிலையாக வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதில் நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள், மருத்துவர் நல்லா பழனிசாமி அவர்கள், நம்முடைய சக்தி குழுமங்களுடைய மாணிக்கம் ஐயா அவர்கள், ரோட்ஸ் குழுமங்களுடைய டி ராமசாமி ஐயா அவர்கள், நம்முடைய ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், கிருஷ்ணா குழுமங்களுடைய தலைவர் மலர்வழி அம்மையார் அவர்கள் 6 பேரும் இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் 1 கோடி ரூபாய் நாங்கள் வழங்குகின்றோம், இதனுடைய அறங்காவலராக இருந்து அந்த மருத்துவமனை அமைப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த மருத்துவமனை பணி தொடங்கப்பெற்றது.
அப்பொழுது திட்டமிட்டது அந்த தொகையை வைத்துக் கொண்டு 4 மாடிகளிலே 115 படுக்கைகளோடு தொடங்கலாம் என்று தொடங்கினோம். அது காலச்சூழல் காரணமாக தடைப்பட்ட நீண்டு சென்று கொண்டே இருந்தது. ஆகவே 2 மாடிகள் 50 படுக்கைகளோடு இன்று முதலிபாளையத்திலே அந்த மருத்துவமனை நடைபெற்று வருகின்றது. அந்த மருத்துவமனையுடைய வளத்திற்காக தங்களை மேலும் அறங்காவலராக இணைத்துக் கொள்வதற்கு சான்றோர் பெருமக்கள் அனைவரும் நிறைய பேர் முன்வந்தார்கள். அதிலே நம்முடைய பெஸ்ட் ராமசாமி ஐயா அவர்கள், சக்தி மசாலாவினுடைய துரசாமி ஐயா அவர்கள் முதலில் அறங்காவலரானார்கள். அவர் மட்டும் அறங்காவலராக இருந்தால் போதாது, நானும் அதிலே அறங்காவலராக இருப்பேன் என்று அவர்களும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து நம்முடைய சாந்தி துரசாமி அம்மா அவர்களும் அதிலே அறங்காவலராக இணைந்து அவர்கள் துணை புரிந்தார்கள். அது அல்லாமல் திருப்பூர் சந்திரன் ஐயா அவர்கள், பள்ளிவாளையம் முத்துசாமி ஐயாவுடைய குமார் ரவிச்சந்திரன் துரை ஆகியோரும், கத்தாரிலே மருத்துவராக இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் செந்தூராஜ் அவர்களும் அனைவரும் இணைந்து அந்த ஒரு நல்ல மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அத்தகைய அறங்காவலர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல விழா சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு பல முறை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நல்ல விழாவை இப்படியெல்லாம் செய்யலாம், நன்றாக ஏற்பாடுகளை செய்யுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்ன நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமாகிய நயினார் ஐயா அவர்களுக்கும் பல முறை இங்கே நேரிலே வந்து இந்த பணிகளை எல்லாம் செம்மையான முறையிலே கண்காணித்து வழிகாட்டி நமக்கு நல்ல முறையிலே நெறிப்படுத்தியதாக இருக்கக்கூடிய கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாச அம்மையார் அவர்களுக்கும் நீண்ட காலமாக, அதாவது நம்முடைய RSS 75வது ஆண்டு விழாவின் போது நம்முடைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களும் அங்கே முக்கிய பொறுப்பிலே இருந்தார்கள். அப்பொழுது நாகர்கோயிலில் நடைபெற்ற ஒரு சிறந்த ஒரு பெரிய விழா, அந்த விழா நடைபெறுகின்ற போது நம்மை அழைத்துச் சென்று அங்கே சிறப்பித்த RVS மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும் மேகாலயாவுடைய மேலாளர் ஆளுநர் நம்முடைய சண்முகநாதன் ஐயா, ஏனென்றால் அவர்கள் இந்த 90வது ஆண்டு விழாவின் போது கலந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் இந்த மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் நாம் அங்கே தொடங்கினோம். அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல திருவலக்கேட்டு சிறப்பித்த கௌமாரச்செல்வி மருதவரம் அம்மையார் அவர்கள், பானுமதி சின்னசாமி அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கல்லூரி கழகத்தினுடைய இணைச் செயலாளர் தர்மலிங்கம் அவர்களுக்கும், கனக சபாபதி, அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட அன்பர் பெருமக்கள் மிக சிறப்பான முறையிலே சில மாதங்களுக்கு முன்தான் நம்முடைய காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் திருப்பூரில் நல்ல ஒரு பெரிய விழாவை நம்முடைய மாண்புமிகு பாரத குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அங்கே மகாராஷ்டிரத்தினுடைய ஆளுநராக இருந்தபோது அழைத்து அங்கே செய்தார்கள். அவர்களும் இங்கே வரி உரிந்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் மற்றும் ராமானந்த மராலயம் சாந்தலிங்கம் உள்ளிட்ட கல்லூரியுடைய முதல்வர் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையிலே சொன்னதைப் போல நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடையது. அவருடைய முன்னோர்கள் காலம் தொட்டு, அவர் சந்திராபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு அந்த முதல்வர்கள் சொன்னதைப் போல சத்திய சன்மார்க்க சங்கத்தோடு வாழையடி வாழையாக தொடர்புடைய குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்து இளம் வயதிலேயே ஒரு பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே தன்னை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளிலே படிப்படியாக உயர்ந்து இன்று பாரத நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராகவும், அதோடு மட்டுமல்ல கொங்கு நாட்டினுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர், கொங்கு நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு துணைத் தலைவர் என்கின்ற பெருமையையும் இந்த கொங்கு மண்ணுக்கு தந்திருக்கக்கூடிய மேதகு துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பணி அடிக்கடி நம்முடைய அடிகளார் அவரிடத்திலே மிகப்பெரிய அன்பு. 24ஆம் குருமகா சன்னிதானங்களிடத்திலே தன்னை முழுமையாக ஆழ்படுத்திக் கொள்வார்கள். எல்லா முக்கியமான நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் இங்கே வந்து அடிகளாரிடத்திலே ஆசி பெற்று செல்வது என்று சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறையை வைத்திருக்கின்றார்கள். அதே போல அவர்களுடைய தலைமையிலே சோழீஸ்வருடைய திருக்கோயில் திருப்பணி நடைபெற்ற போது அதற்கும் அவர்கள் பெரிய அளவிலே துணை நின்று வழிநடத்திய ஒரு நல்ல ஒரு பெருமைக்குரியவர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நாமெல்லாம் பகவத்கீதையில நாம் சொல்லுகின்ற போது சொல்லுவோம், கண்ணனை தேரோட்டியாகத்தான் பார்த்தோம். அந்த கிருஷ்ணன் தேரோட்டியாக இருந்தார். ஆனால் நம்முடைய ராதாகிருஷ்ணன் தேரோட்டியாக இல்லாமல் தேரின் மீது அமர்ந்து கொண்டு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல ரத யாத்திரையும் சிறப்பான முறையில் நடத்தி தந்த ஒரு பெருமைக்குரியவர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள்
80வது விழாவை கொண்டாடுகின்ற போது இந்த விழா எனக்காக இருக்கக்கூடிய விழாவாக இருக்கக்கூடாது, சமுதாய நல்லிணக்கத்திற்குண்டான விழாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல செயல் திட்டங்களை சொன்னார்கள். அந்த வழியிலே கிராமங்கள் தோறும் சென்று குறிப்பாக நாம் யாரை ஒதுக்கப்பட்டவர்கள் என்றோ ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்றோமோ அவருடைய இல்லங்களிலே சென்று ஒவ்வொரு துறவிகளும் நீங்கள் சென்று திருவிளக்கேற்ற வேண்டும் என்று பணித்தார்கள். அந்த அளவிலே 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே சென்று நாங்கள் திருவிளக்கேற்றினோம். அதே சூழலிலே பிற பகுதியில் இருப்பதைப் போல நம்முடைய பகுதியிலேயும் ஒரு தீய சூழல் உருவானது. அந்த தீய சூழல் என்ன என்று சொன்னால், நம்முடைய திருமணங்களாக இருந்தால் அந்த திருமணத்திலே எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் பங்களிப்பு செய்யக்கூடிய வகையிலே அங்கே பல்வேறு சடங்குகள் இருக்கும். சுமார் 100க்கும் மேற்பட்ட சடங்குகள் நமக்கு இருக்கும். அதில் எந்த இனத்தையும் விடமாட்டோம், எல்லா இனத்தையும் அரவணைத்து செல்வது நம்முடைய மரபு. ஆனால் ஏதோ ஒரு சூழல் காரணமாக ஏதோ ஒரு எங்கேயோ ஏற்பட்ட ஒரு பதற்றம் 2 பிரிவினர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு சிறிய பகையை உருவாக்கி அது சற்று கலவரமாக வளரக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது. அப்பொழுது நம்முடைய பாரத குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய கோவை மக்களவை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள். அந்த சூழலிலே அவர்கள் நம்மை அழைத்தார்கள். அப்பொழுது நம்முடைய சண்முகநாதன் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அவர் சண்முகநாதன் ஐயா அவர்கள் அந்த பல்லடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமாக சென்றோம், அவருடைய இல்லங்களுக்கு சென்றோம். அடிகளார் எப்படி வழிகாட்டினார்களோ அதுபோல அவருடைய வீட்டிலே போய் விளக்கேற்றி வைத்து நீங்கள் இந்த பகைமை உணர்வோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களையும் அணைவித்து அவர்களை சற்று ஒதுக்கி வைத்ததாக இருக்கக்கூடிய அன்பர்களையும் அழைத்து இந்த காலச்சூழலிலே நாம் அப்படி இருக்கக்கூடாது, 63 நாயன்மார்களை நாம் போய் கோயிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் 63 நாயன்மார்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சம இடத்தை நம்முடைய பெரியவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாம் புறந்தள்ளாமல் அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்று இருசாராரையும் ஒருங்கிணைத்து சமுதாய நல்லிணக்கத்திற்கு மக்களுடைய ஒற்றுமைக்கு வழிவகுத்த பெருமை அப்பொழுது மக்களவை தொகுதியில உறுப்பினராக இருந்த நம்முடைய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் ஐயா அவர்களையே சார். அப்படிப்பட்ட பல்வேறு வகையிலே நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அனைத்து துறவியர்களையும் இணைத்து செயல்பட்டு வருகின்றோம். அதன் மூலமாக நதிகளை காப்பதற்காக காவிரி யாத்திரை ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் தொடங்கி இறுதியிலே பூம்புகாரிலே நிறைவேறும். அங்கே குடவிலே தொடங்கி பூம்புகாரிலே நிறைவேறும். அதை தொடர்ந்து அந்த ஒரு நதியை மட்டும் பாதுகாத்தால் போதாது என்று பல நதிகளிலேயும் பெருவிழா எடுத்து வருகின்றோம். அந்த பெருவிழா எடுத்து வருகின்ற போது நொய்யலுக்கு ஒரு பெருவிழா எடுத்தோம். அப்பொழுது அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தார்கள். அந்த சமயத்திலே அவர்கள் இங்கே வந்து விழாவை சிறப்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து நமக்கு தெலுங்கானாவுக்கு புதுவைக்கு என்று சொல்லி பல இதிலே பொறுப்பு ஆளுநராக இருந்து மராட்டியத்திலே அவர்கள் ஆளுநராக இருந்த போது சிறவையாதீனத்திலே நடைபெற்ற அடிகளாருடைய 100ஆண்டு விழாவிலேயும் கலந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் தொடர்ந்து இங்கே பல்வேறு வகையிலே ஒவ்வொரு முறையும் கலந்து கொள்கின்ற போது ஒவ்வொரு படிநிலையை இறைவன் உயர்த்தி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். அதே போலதான் இன்றும் நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வது, இன்று பாரத நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய 100ஆண்டு நாயகருடைய நல்ல ஆசியின் காரணமாக அடுத்த முறையிலே நீங்களும் இந்த இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக வருவதற்கு எங்களுடைய வணக்கங்களையும் இறைவனுடைய வேண்டுதலையும் இறைவனிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நல்ல விழாவிற்கு வருகின்றிருக்கின்றார்கள். அதேபோல அந்த மரகத விழாவிலே 3 செயல் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. அதில் அறிவிக்கப்பட்டது அடிகளார் அவருடைய நல்ல விருப்பம் இங்கே ஒரு பல்கலைக்கழகமாக அமைய வேண்டும் என்பது. அதற்குண்டான பணிகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இந்த 100ஆண்டினையொட்டி அடிகளாருடைய பல்கலைக்கழகம் இங்கே அமைய இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகம் நல்ல முறையில் அமைவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். மிக குறுகிய காலத்திலே இந்த விழா ஏற்பாடு செய்வதனாலே அடிகளாருடைய 100ஆண்டு விழாவையொட்டி அடிகளாருக்கு ஒரு திருவுருவ சிலை அமைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். காலம் அது போதுமான காலம் இல்லாத காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்திலே இருக்கக்கூடிய சிலையினை ஒரு மாதிரியாக அமைத்திருக்கின்றோம். அதே சிலை விரைவிலே அமைக்க இருக்கின்றது. தொகுப்புரையிலே அவர்கள் சொன்னதைப் போல விரைவிலே அவர்கள் அந்த சிலையும் எங்களுக்கு திறந்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு அவர்கள் கலந்து
இந்த விழாவிலே சிறப்பு செய்வதற்காக இசைவு தந்தபோது நமக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்து இந்த பணிகளை எல்லாம் நல்ல முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய லோட்டஸ் சந்திரசேகர் அவர்கள் பொள்ளாச்சியிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள். அவர்கள் பல்வேறு சென்னை வளர்ச்சி வாரியத்தில் இருந்த போதும் சரி பல நிலைகளிலே பயணித்தவர்கள். அவர்கள் இங்கே வந்து முழுமையாக இருந்து இந்த விழா சிறப்பதற்கு நல்ல ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் கல்லூரியுடைய மாண்புசார் செயலராக மட்டுமல்லாமல் மருத்துவமனையை செமையான முறையிலே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அடிகளாரிடத்தில் அளவிலாத அன்பு கொண்டவர்கள். அந்த கல்லூரியினுடைய 60வது மணி விழாவின் போது மாண்புமிகு மேதகி அண்ணாதி குடியரசு தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை இங்கே அழைத்து அந்த மணி விழாவை பயிற்று மொழி வழிபாட்டு மொழி மாநாடாக நடத்துவதற்காக நல்ல முறையிலே துணை நின்றவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய கல்லூரியுடைய செயலர், மருத்துவமனைய சிஇஓ நம்முடைய முனைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பல்வேறு நிலையிலே இந்த விழா முதலிவாளையத்தில் இருக்கக்கூடிய பேரூரடிகளார் மருத்துவமனை வளாகத்திலே நடைபெறுவதாக இருந்தது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பருவநிலை காரணமாக அங்கே வந்து கலந்து கொள்பவர்களுக்கு மழை அதிகமாக பெய்தால் ஏதாவது இடையூறு வந்துவிடும் என்பதற்காக திடீரென்று இங்கே நாங்கள் மாற்றி வைத்தோம். இங்கே மாற்றி வைத்த போதும் கூட அங்கேயும் இந்த ஆலோசனை வழங்கி இங்கேயும் இந்த ஆலோசனை வழங்கி இந்த விழாவையும் சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பான திருமணத்தினுடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நம்முடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். போற்றியோம். நமசிவாய். மெய்யன்பர் பெருமக்களே, அருளார்ந்த தலைமையுரையில் நம் அடிகள் பெருந்தகை அவர்கள் ஒரு வரலாற்று செய்தியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். நம் ஆட்சி மிதங்கிய மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த திருமணத்தோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த தொடர்பை மிக அழகாக நமக்கு வழங்கிய மகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிந்து 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் திருப்பூரில் ஒரு மாமனிதர், வெள்ளை சட்டை, வெளுத்த வேட்டி, நெற்றியில் மங்காத திருநீற்று கோடு, எல்லோரும் அவரை CKP என்று அன்போடு அழைப்பார்கள். CK பொன்னுசாமி ஐயா அவர்கள். அவர்தம் வாழ்க்கை துணை நலம் ஜானகி அம்மையார் அவர்கள். சந்திராபுரத்தில் உழவர்குடியில் தோன்றிய அப்பெருமக்கள் அயராத உழைப்பால், அறிவின் வேட்கையால் அரசு அலுவலகங்களை அலங்கரித்தனர். அக்காலத்தில் எல்லோரும் சொல்லுவார்கள், திரு CKP ஐயா அவர்கள் எந்த ஒரு பொருளையும் வீணாக்காமல் அதனை முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் என்பதில் தனித்த ஆர்வம் கொண்டவர்கள். தான் பயன்படுத்தும் மகிழுந்து நமக்கு கிடைக்காதா என்று ஏங்குவோர் பலர் உண்டு. காப்பீட்டு நிறுவனத்தில் சேவை செய்த காலத்தில் பல்லாயிரம் மக்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை சேர்த்தவர் அப்பெருமானார். அவர்தம் அன்பு பிள்ளைதான் இதோ இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாட்சி மிதங்கிய நம் மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள். இப்படி பார்க்கிறோம், எதையும் கழிவாக கழிக்கக்கூடாது என்கிற கருணை உள்ளம், முறையாக பராமரிக்க வேண்டும் என்கிற சிந்தனை, அடுத்தவர்களுடைய வாழ்வு வளமாக வேண்டும் என்கிற வேட்கை அந்த மனிதருக்கு இருந்த காரணத்தினால் தான் அவர்தம் அன்பு பிள்ளையும் ஒரு நகரத்திற்குள் வாழ்ந்த அந்த பெருந்தகையின் வாழ்க்கையை இன்றைக்கு நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து தெரிந்து எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற மனிதனையும் இந்த உலகத்தில் போற்றத்தக்க நாட்டின் பெருமைமிகு பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று விரும்பிய பெருந்தகை நம் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலும், கயிறு வாரியத்தின் தலைவராக பணியாற்றிய காலத்திலும், ஆளுநராக அலங்கரித்த காலத்திலும்
எப்போதும் நம் திருமடம் வந்து ஆசிகளை பெறுவதை அன்பான வேலையாக செய்தவர் நம் ஆட்சி மீதங்கிய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள். அன்பு சார்ந்த பெருமக்களே, ஒரு நெகிழத்தக்க செய்தி. 24ஆம் வட்டம் மகா சன்னிதானங்கள் சமாதி எய்தக்கூடிய அந்த நாளில் கயிறு வாரிய தலைவராக ஐயா அவர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம் மகா சன்னிதானங்கள் சற்று அயர்வாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. பயணத்தை பாதியில் திருப்பி திருமடம் வந்து மகா சன்னிதானங்கள் அமைதியாய் இறைவன் திருவடியை தவழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அடிகள் பெருமானின் அருகிருந்த பெருமக்களில் ஒருவர் இதோ மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம் மரியாதைக்குரிய மேதகு இந்திய குடியரசின் துணைத் தலைவர் அவர்கள். இத்தகு பெருமானார் எத்தனை எத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மரபார்ந்த இந்த நாட்டின் மாட்சி நிறங்கிய பொறுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மகிழ்ச்சியாக நினைத்து பார்க்கிறோம். மகா சன்னிதானங்கள் சொன்னதைப் போல சென்ற ஆண்டு சிரவயாதீனத்தில் நடைபெற்ற பெருவிழாவில் தலைமையேற்று சிறப்புரை வழங்க மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆளுநராக ஐயா அவர்கள் வந்தார்கள். மேடையில் நாங்கள் அறிவிக்கிற போது அன்பு வேட்கையாக சொன்னோம், மும்பையிலிருந்து வருகிறீர்கள், அடுத்த முறை நீங்கள் டெல்லியிலிருந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். சின்னமுத்தூர் செல்வகுமாரசாமியின் திருவருளும் நம் குருமகா சன்னிதானங்களின் குருவருளும் இன்றைக்கு உலகத்தின் உயர் குருவாய் விளங்குகிற அன்னை பாரதத்தின் மாட்சி மிதங்கிய குடியரசு துணைத் தலைவராய் ஐயா அவர்களை தனக்கான மகுடமாக சூட்டி மகிழ்ந்திருக்கிறது. வாருங்கள் ஐயா அவர்களே, தங்கள் சிறப்புரைக்காக எங்கள் செவிப்பறைகள் தத்தம் தரப்படுகிறது. தங்கள் உரையை கேட்க எங்கள் சிந்தனை ஏங்கி நிற்கிறது. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வெளிப்படுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி எல்லோருக்கும் ஒரு சிந்தனை எல்லா கட்டத்திலும் இருக்கிறது. இந்த சமுதாயம் நல்லொழுக்கம் மிக்க சமுதாயமாக, நாட்டுப்பற்று மிக்க சமுதாயமாக, எல்லோருடைய நல்ல வழிகாட்டுதலையும் பின்பற்றுகின்ற சமுதாயமாக மாறிடல் வேண்டும் என்கின்ற வேட்கை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் அதில் நடைமுறையிலே பல குறைகளை நாம் காண்கின்றோம். இந்த குறைகள் எல்லாம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் தலை தூங்கினால் மட்டும்தான் மகத்தான சமுதாயத்தை நம்மாலே படைக்க இயலும். அப்படி இந்த ஆன்மீகம் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்பதற்காக ஒரு நூற்றாண்டல்ல, 2 நூற்றாண்டல்ல, 5 நூற்றாண்டுகளாய் எதனையும் எதிர்பாராமல் இந்த சமுதாயத்திற்கு ஆன்மீக உணர்வை ஊட்டி வளர்ப்பது நம்முடைய பேரூர் ஆதீனம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சில நேரங்களில் சில குறிப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி ஒரு 50 ஆண்டு காலம் சரியான குறிப்புகள் இல்லாத ஆண்டுகளாக இருக்கிறது என்று ஓடிட்டார்கள். குறிப்பு என்பது விளம்பரம் தேடுவதற்குத்தான் வேண்டும், கடமையை செய்தவருக்கு குறிப்பு என்றைக்குமே தேவைப்படாது. ஏன் ஆங்கிலேயர்கள் எதை சொன்னாலும் அது மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான உரையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்மை எத்தனையோ சொல்லியும் கூட அது இன்றைக்கு வரை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படாதவைகளாகவே பலரால் எண்ணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த குறிப்பு தான். குறிப்பை மட்டுமே நம்புகிற மனிதர்கள் அதிகம். எந்த கடமையும்
உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஈடுபாட்டோடு செய்கின்றவர்கள் ஒருபோதும் குறிப்பு வைத்துக் கொண்டதாக வரலாறு இல்லை. பாரதி கூட எழுதினான், எழுதியெல்லாம் குறிப்பெடுத்து அடுக்கி வைத்து விட்டா போனான், அப்படியே எரிந்து விட்டு போனான். அதையெல்லாம் பிற்காலத்திலே வந்தவர்கள் தான் சேர்த்திருக்கிறார்கள். இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பேரூர் என்றாலே புனிதம். அந்த புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கின்ற இடம்தான் நம்முடைய பேரூர் ஆதீனம். இன்றைக்கு சமுதாயம் எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், அடிகளார்கள் கூட எந்த காரிலே வந்து இறங்குகிறார்கள் என்று பார்க்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது. பற்றற்ற மனிதன் கூட பிஎம்டபிள்யூலே வருகிறானா, பென்சிலே வருகிறானா, அப்படி என்று சொன்னால் இந்த சாமிக்கு அவருடைய சமுதாயத்திலே செல்வாக்கு இல்லையா என்று நினைக்கின்ற ஒரு இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இது நியாயமா? ஆனால் இந்த விளம்பர யுகத்திலே கூட எந்த விளம்பரத்திற்கும் அடிபோகாமல் இருக்கின்ற ஒரே ஆதீனம் நம்முடைய பேரூர் ஆதீனம் தான். தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஆதீனத்திற்கு போகலாம். ஆதீனத்திற்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்கே போகலாம் என்று சொன்னால் பேரூர் ஆதீனத்திற்குத்தான் வர வேண்டும். ஆதீன கர்த்தருடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஆதீனமாக நம்முடைய பேரூர் ஆதீனம் இருக்கிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. சாமி அவர்கள் என்னை ஒரு முறை அழைத்திருந்தார்கள். நொய்யல் ஆற்றிலே விழா. பொதுவாக என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அந்த விழா முடிந்தவுடன், அந்த தீபாவளி முடிந்தவுடன் நானும் அருமையான நண்பனும் அதில் கலந்து கொண்டோம். அந்த விழா முடிந்தவுடன் மழை பெய்யும், நீர் பெருக்கெடுத்து வரும் என்பது நம்பிக்கை. பூஜை முடிந்தது. நானும் மன்னனும் பார்த்து கொண்டே இருந்தோம். மழையும் வரவில்லை, நீரும் பெருக்கெடுத்து வரவில்லை. உடனே அண்ணன் சொன்னாரு, நம்ம 2 பேர் வந்திருக்கிறதுனால ஒரு சமயம் வரலையோ என்னமோ, ஹானிகள் மட்டும் இருந்தால் பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கும் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், அப்படி இல்லை அண்ணா, நீங்கள் எந்த நம்பிக்கையோடு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இங்கே ஒரு மனிதன் இறந்த முன்பு நடக்க வேண்டிய எல்லா ஈமைக்கருவியிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நதியிலே நீர் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த மண்டபத்தை கட்டுகிற பொழுது நீர் வரும் என்றுதானே நினைத்துத்தானே கட்டினீர்கள். இன்றைக்கு வராவிட்டாலும் நீர் நிச்சயமாக வரும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ பல முறை நம்முடைய நொய்யல்மா நதியில், அந்த காஞ்சிமா நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறார். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கைதான் வெற்றியினுடைய அடையாளம். கடுமையாக உழைக்கிறோம், வெற்றி உடனே கைக்கு வருவதில்லை. அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறோம். சில பேர் உடற்பயிற்சி கூடத்திற்கு போவார்கள். ஒரு கரலாக்கட்டையை எடுத்து அப்படி ஒரு சுத்தியுமே தங்களுடைய மசில்ஸை பார்ப்பார்கள், என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று. அப்படி ஒரு மாற்றத்தை இறைவன் கொடுத்தால் எல்லோருமே மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறிவிடலாமே. தொடர்ந்து உழைப்பது மட்டும்தான் வெற்றிக்கான வழி. சில பேருக்கு லாட்டரி சீட்டில் முதல் பிரைஸ் வரும். அதற்காக எல்லோருக்குமே லாட்டரியில் முதல் பிரைஸ் கிடைக்கும் என்று சொன்னால் லாட்டரி என்கின்ற ஒரு வியாபாரமே எப்படி நடக்க முடியும்? ஆகவேதான் நம்முடைய உழைப்பும் உணர்வும் சத்தியத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னால், முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என்று சொன்னால், உள்ளபூர்வமாக இருக்கும் என்று சொன்னால், அப்பளுக்கற்ற ஈடுபாடோடு இருக்கும் என்று சொன்னால், வெற்றி என்பது தள்ளி போகுமே தவிர இரவனாலையும் தவிர்க்க முடியாததாக அது மாறும்.
அதைத்தான் நான் பேரூர் ஆதீனத்திலே பார்க்கிறேன். ஒரு முறை அது மனம் ஒன்றி போனால் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதற்கு பேரூர் ஆதீனத்திலே பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். எப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று பெரும்பாலும் எனக்கே தெரியாது. சென்னையிலே ஒரு போன் வருகிறது எனக்கு. பெரியவர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், அதுவும் அடுத்த நாள் காலையிலேயே செல்ல வேண்டும். இரவு போன் வருகிறது. அதுல பெரியவர் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி இன்றைக்கு நம்ம விசா அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், அந்த விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிவிட்டது. புனிதர் சச்சிதானந்த சுவாமி அவர்களுடைய ஈமக்கிரியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு அமெரிக்கா செல்ல வேண்டும். இன்றைக்கு போல அன்றைக்கு நான் ஒன்றும் பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் அல்ல, ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் தான். அன்றைக்கு பார்த்து நான் சென்னையிலே இருந்தேன். நான் சென்னையிலே இருந்தபோது எனக்கு போன் வந்தது. சாமிகள் சொன்னார்கள், நீங்கள் வந்து விட்டு செல்ல முடியுமா என்று கேட்டார்கள். நான் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனே நான் அருட்செல்வருடைய வீட்டிலே, சென்னை வீட்டிலே தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே நான் அந்த வீட்டுக்கு சென்றபோது சாமி அவர்களுக்கு நான் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் கனிவான முகத்துடனே பார்த்து சற்று சோகமாக ஒரு முகத்தை முதல்முறையாக பார்க்க நேர்ந்தது. உடனே என்னுடைய மனதிலே தோன்றியது, என்னடா இது, எதற்காக சோகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், நான் நாளை அமெரிக்கா செல்ல வேண்டும், இன்றைக்கு தான் விசா ரிஜெக்ட் என்று வந்தது என்று சொன்னார்கள். அமெரிக்க விசா ரிஜெக்ட் என்று சொன்னால் அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கே பல மாதங்கள் ஆகும். அதுல அது எதற்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்பதுதான் வினோதத்திலும் வினோதம். சாமி அவர்களுடைய போட்டோவுக்கு பின்பாக இருந்தது, அது இருக்க வேண்டிய நிறத்திலே இல்லை, வெள்ளையாக இருந்தது என்று நினைக்கிறேன். அது நீளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். இதெல்லாம் ஒரு காரணமாக அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே விசா கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான். அப்போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அங்கே, அவரோ கிறிஸ்துவர். உடனே அந்த கிறிஸ்துவ நண்பருக்கு நான் போன் அடிப்பேன், சாமி நான் என்னால் இயன்றதை எல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறேன், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வேளையில் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற அக்கறை பின்னொரு காலத்தில் நமக்கு பயன்படும் என்பதற்கு அது கூட ஒரு உதாரணம். ஒரு 3-4 மாதங்களுக்கு அதற்கு முன்பாக எனக்கு ஒரு போன் வந்தது அமெரிக்கன் கான்சுலேட்டில் இருந்து. எங்களுடைய கான்சுலேட் ஜெனரல் உங்களை சந்திக்க விரும்புகிறார், சந்திக்க முடியுமா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஏறத்தாழ ஒரு 15 நிமிட சந்திப்புக்காகத்தான் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பேசிக்கொண்டே போனோம். ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. உலக அரசியலில் அத்தனையும் அமெரிக்கா எந்தெந்த இடத்திலே சரியாக போனது, எந்தெந்த இடத்திலே சரியாக போகவில்லை என்பதையெல்லாம் நான் பேசியதை பார்த்துவிட்டு அவருக்கு ஆச்சரியம். ஆனால் வேட்டியை கட்டிக்கொண்டு ஒரு சாதாரண நம்ம அனந்த விஷ்ணன் சொன்னதை போல சாதாரண வேட்டியையும் சாதாரண சட்டையையும் போட்டுக்கொண்டு வந்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு ஆழமாக பேசுகிறார் என்று அவர் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடும். எனக்கு அது ஒன்றும் பெரிதாக போகவில்லை, நான் அதையெல்லாம் பெரிதாக நினைத்தும் பேசவில்லை. அப்படி 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டே சென்றது. 1 முறை அல்ல, 2 முறை, 3 முறை, 4 முறை அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல அந்த கான்சுலேட் ஜெனரல் அவர்கள் அவர்களை காத்திருக்க சொல்ல என்று 1.25 மணி நேரம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு நான் திரும்பி வந்துவிட்டேன்.
அப்படி அன்றைக்கு 1.25 மணி நேரம் செலவழிப்பது பிற்காலத்தில் நமக்கு பயன்படும் என்று தெரியவில்லை. நானும் எதற்கும் அவர்களிடத்தில் போவதில்லை. உடனே அந்த ஜேம்ஸ் அவர்களுக்கு, என்னுடைய கிறிஸ்துவ நண்பர் அவர்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு நான் போன் அடித்தேன். இந்த மாதிரி எங்க சாமி போகணும், இதை விட ஒரு நகைப்புக்குரிய காரணத்தை சொல்லி உங்களாலே இந்த விசாவை ரிஜெக்ட் செய்ய முடியாது. உடனே அவர் கேட்டார், என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கலர் ஏதோ பின்புறமாக பேக்ரவுண்ட் கலரில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக சொல்லி நீங்கள் அதை ரிஜெக்ட் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். ரிஜெக்ட் செய்தால் 3 நாட்களாவது குறைந்தபட்சம் தேவைப்படும். இது நான் சொல்லுவது மிக குறைந்தது, குறைந்தபட்சம் 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். நான் சொன்னேன், 3 நாள் அல்ல, 30 நாள் அல்ல, நீங்கள் காலையிலே திறந்தது 3 மணி நேரத்திலே கொடுப்பதாக இருந்தால் தான் அவர் மீண்டும் அப்ளை செய்வார். சாமி ஒன்றும் அங்கே போய் அமெரிக்காவிலே குடியேறுவதற்காக போகவில்லை. அவர் செய்ய போகின்ற காரணம் இதுதான். சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய அந்த 16வது நாள் என்று நினைக்கின்றேன், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போகிறார்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக செய்து தர வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இது என்னுடைய கையிலே மட்டும் இல்லையே என்றார். அப்பொழுதுதான் எனக்கு அதை ஞாபகத்துக்கு வந்தது. நீங்க தானே அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்க, நீ வர சொன்னீங்க, கவுன்சில் ஜெனரலோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள். நான் ஒரு உறுதியை தருகிறேன், நீங்கள் எத்தனை நாட்களுக்குள்ளாக சாமி அவர்கள் அங்கிருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்கின்றீர்களோ அதை விட 1 வாரத்திற்கு முன்பாக சாமி அவர்கள் அங்கே இருந்து திரும்பி வந்து விடுவார்கள். ஒரு தவிர்க்க இயலாத ஒரு மகா புனிதருடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இன்னொரு மகா புனிதர் செல்கிறார். ஆகவே நீங்கள் அதை செய்து தர வேண்டும் என்று சொன்னேன். காலையிலே வர சொன்னார். இறைவனுடைய திருவருளால் அன்றைக்கே அந்த விசா கிடைத்ததும் சாமி அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு சென்றதும் நடந்தது. இதை நான் இங்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நான் அன்றைக்கு சென்னையில் இல்லாமல் வேறு எங்கிருந்தாலும் அது நடைமுறையில் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. அன்றைக்கு சென்னையிலே இருந்தேன். அதே போல சாமி அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி கேட்கிற பொழுது எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பார்த்து நான் கோயம்புத்தூருக்கு அல்ல திருப்பூரிலே இருந்தேன். உடனே புறப்பட்டு வந்தேன். அவருடைய போத உடல் இறை அருளில் நல்லடக்கம் செய்து முடிக்கின்ற வரை நான் அருகிலேயே இருந்தேன். அது எப்படி சாத்தியமாகியது என்று எனக்கும் புரியவில்லை. எங்கே சுற்றிக் கொண்டிருந்தால் வந்து சேர முடியாது அல்லவா? அப்படி சாமிகளோடும் மடத்தோடும் ஒரு இனம் புரியாத தொடர்பு அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். கம்பனை பற்றி நாம் பலவாறு புகழ்கின்றோம். கம்பனுடைய கட்டுத்தெரியும் கவிபாடும் என்று சொல்லுகிறோம். அந்த கம்பனுக்கு கூட ஒரு சடையப்ப வள்ளல் தேவைப்பட்டார். அதுபோல நம்முடைய மடம் ஆன்மீகத்தை பேணி வளர்க்கிறது, சுய கட்டுப்பாடையும் சுய ஒழுங்கையும் பேணி வளர்க்கிறது. மகத்தான மாண்புகளை எல்லாம் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்கிற வேட்கையோடு செயல்படுகிறது. அந்த கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் தேவைப்பட்டதை போல சாமி அவர்களுடைய கடைசி விருப்பமாக ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னபோது இத்தனை பேர் தானாக முன்வந்து சடையப்ப வள்ளல்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆகவே இறை அருளில் அந்த மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு பெரும் சேவையாற்றுகின்ற மிக உயர்ந்த மருத்துவமனையாக மாறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. சாமி அவர்களுடைய காலடி படாத கிராமம் இந்த கொங்குமணியிலே இருக்கார். ஒரு சின்னஞ்சிறு கோயிலாக இருந்தால் கூட வந்து அவர்களை தரிசித்து, ஐயா நீங்கள் வந்துதான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த கிராமத்திலே
மொத்தமாக ஒரு 25 குடும்பங்கள் இருந்தாலே பெரியது. ஆனால் கும்பாபிஷேகம் எப்பொழுதும் நேரத்திலே தான் நடைபெறும். ஹாமி அவர்கள் இங்கே இருந்து புறப்பட்டு சரியாக அந்த நேரத்துக்கு சென்று மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார்கள். ஆன்மீகம் எப்படி தலைத்தோங்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்முடைய தவத்திரு மருதராச அடிகளார் சுவாமி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், மனிதனை மனிதன் பிறப்பால் இழிந்தவன் தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்று நடத்துகின்ற கொடுமையை பாவத்தை காட்டிலும் உலகத்திலே கொடிய பாவம் என்பதே இல்லை. நாம் அனைவரும் உணர்ந்தேதான் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையிலே கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் பலர் பல நேரங்களிலும், சிலர் சில நேரங்களிலும், ஒரு சிலர் மட்டும் எந்த நேரத்திலும் தவறாமல் வலுவாமல் நடந்து கொள்கிறோம். சாமி அவர்கள் சொல்லிய பின்புதான் இறைவன் முன் அனைவரும் சமம். ஒருவனை போற்றுவதும் தூற்றுவதற்கும் காரணமாக இருக்க வேண்டியது அவனுடைய குணமே தவிர அவனுடைய குலம் அல்ல. இதை சாமி அவர்கள் எடுத்துச் சொல்கின்ற பொழுதுதான் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை வருகிறது. நானும் சண்முகநாதன் அவர்களும் நம்முடைய அருமைக்குரிய சாமிகளும் சென்றாலும் நாங்கள் என்னதான் சொன்னாலும் வராத நம்பிக்கை சாமி அவருடைய நாட்டிலே இருந்து வருகின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. பல பேர் பேசுவார்கள், எங்கே போனாலும் நான் சம்பத் அவர்களுடைய பேச்சை யூடியூபிலே பார்ப்பேன். சம்பத் தெளிவாக சொல்வார்கள், நீங்கள் அரசியலுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று எதிர்வாதத்தை வைக்கிற பொழுது சம்பத் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆன்மீகம் இல்லாத அரசியல் சமுதாயத்தை சீரழித்து விடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்வார். ஆன்மீகம் இல்லாத எந்த இடத்திலும் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது என்பது சரி, கடினம்தான். நாத்திகம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு புதிதா என்று கேட்டால் இல்லை, சத்தியமாக இல்லை. எல்லா காலங்களிலும் நாத்திகர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாத்திகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பழுக்கற்றதாக, நல்லதை மட்டும் சிந்திக்கின்றதாக, ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பேணுவதாக, கடவுளே இல்லை என்று சொல்லிக்கூட தனி மனிதன் ஒழுக்கத்தில் நிலை தவறாமல் இருக்கக்கூடியதுதான் நாத்திகம். செய்வதெல்லாம் செய்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு என்னை சீர்படுத்துவதற்கு இறைவன் தேவையில்லை என்று சொல்வது நாத்திகம் அல்ல. அது நான் செய்கின்ற தவறுகளுக்கு என்னை சாந்திப்படுத்திக் கொள்வதற்காக, என்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் தேடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு இருக்கின்ற நாத்திகமாக இருக்கிறோம். இந்த நாத்திகத்தின் மூலமாக தனிமனிதன் ஒழுக்கம் வருமா என்று கேட்டால், ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை தொட்ட பின்பு ஏற்படுகின்ற நாத்திகம் வேண்டுமானால் ஒரு மனிதனை உச்சத்துக்கு அழைத்துச் செல்ல முடியுமே தவிர, நாம் எல்லாம் சாமிகள் அல்ல, நாம் எல்லாம் ஆசாமிகள். ஆசாமிகள் எல்லாம் சாமிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் இன்றியமையாது. அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய பங்கு அளப்பரியது. ஒருமுறை நானும் சாமிலிங்க சுவாமி அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நிறைய பேருக்கு நம்முடைய சாந்தலிங்க சுவாமிகள் மீது நம்மவர்களுக்கு சில கோபதாபங்கள். அதை இடத்திலே பல பேரும் கோடிட்டு காட்டினார்கள். சாமி அங்கே போகலாமா? நான் சொன்னேன், சாமி எங்கேயும் போகலாம், என்ன தவறு இல்லை. சாமி அவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த இயக்கத்தின் சார்பாக நடக்கின்ற போராட்டத்திலே கலந்து கொள்ளலாமா? ஏதோ ஒரு ஆழமான
வேர்பிடிப்போடு கூடியிருக்கின்ற வாதத்தை வைப்பதைப் போல அவர்கள் வைத்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு சமாதானத்தை தான் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு போராட்டத்தை கடவுளுக்கு எப்படி வழிவிட வேண்டும் என்பதற்கு நடத்துகிறார்களே, அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சாமிகளை அடுத்த முறை சந்தித்த போது சாமி அவர்களிடத்தில் எல்லோர் சார்பாக நானும் இந்த கேள்வியை வைத்தேன். நீங்கள் எப்படி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டீர்கள் என்று நம்மவர்களுக்கெல்லாம் ஒரு தனியாத வினா இருக்கிறது. குறிப்பாக இந்து முனியின் சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வினா இருந்தது. அது என்னவென்று கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சி கூட இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதை விட நாங்கள் தான் அதிக லெப்ட் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் தீவிரமானவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்பவர்கள் கூறிக்கொள்பவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, லெனினிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணாவிரதத்தை நம்முடைய மத்திய பஸ் நிலையத்திற்கு எதிராக இருந்தார்கள். அதில் நம்முடைய சாமியன் சுவாமி அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அது என்ன போராட்டம் என்று கேட்டால், அர்ச்சனை தமிழிலே நடைபெற வேண்டும். நான் கேட்டேன் சாமியில, எல்லா மொழிகளிலும் அர்ச்சனை செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை சாமிகள் சொன்னது. நான் அதில் ஏன் கலந்து கொண்டேன் என்று சொன்னால், இறைவனே இல்லை என்று சொல்லுகின்றவன் கூட இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை காட்டுகிற அக்கறை வளர வேண்டும். அவன் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் ஆன்மீகவாதியாக மாறுவான் என்று சொன்னார்கள். இதுதான் ஆழமாக சிந்திப்பவர்கள் சாமிகளாக மாறுகிறார்கள். ஆழமாக சிந்திக்காமல் ஆழமாக சிந்திப்பதை போன்று நினைத்துக் கொள்கின்றவர்கள் நம்மை போன்றவர்கள் எல்லாம் ஆசாமிகளாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை முறை அவரோடு இருந்தாலும் அதுல எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று மனதை தொடும். நான் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சாமி இடத்துல இங்கே வந்தேன். அப்படி சாமி அவர்கள் மலையடியாரத்து ஆதீனத்திலே இருப்பதாக நம்முடைய மதவாசல் அடியார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். அங்கே போக சொன்னார்கள். சரி என்று சொல்லி நான் அந்த அடிவாரத்துக்கு போனேன். அப்பொழுது சாமி அவர்கள் குளித்துவிட்டு பூஜையிலே இருந்தார்கள். நானும் உள்ளே சென்று அமர்ந்திருந்தேன். அதுதான் இறை நம்பிக்கை. எங்கே இருந்து ஒரு பாம்பு உள்ளே வந்து விட்டது. நான் அதை பார்க்கவில்லை, அது எனக்கு பின்புறத்தில் இருக்கிறது. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சாமி அவர்கள் பூஜை முடித்துவிட்டு வருகிறார்கள். வந்த உடனே சாமி அவர்கள் சொன்னார்கள், அசையாமல் அப்படியே எந்திரித்து என்னை நோக்கி வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் எந்திரிச்சு அதை தாண்டி போய் அங்கே இருந்து பார்க்கிறேன். ஒரு பெரிய நாகபாம்பு அந்த இடத்துல இருக்கிறது, என்னுடைய இருக்கைக்கு பின்பாக. இதெல்லாம் தான் இறைவன் என்ற உணவத்தான் முடியுமே தவிர கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த யுகம் நமக்கு போதாது. அப்படி எத்தனையோ அனுபவங்களை நான் இங்கே இந்த மடத்திலே பெற்றிருக்கிறேன். எல்லோரும் தமிழ்பால் அளவு கடந்த அக்கறையும் அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆங்கில கல்வியை பயின்றாலும் கூட நாம் நமக்கு தமிழ் மீது இருக்கிற பற்று ஒருபோதும் குறைவதில்லை. அந்த தமிழை வளர்ப்பதற்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகள் அளப்பரியவை. புலவர் பட்டம் எங்கே மூலமாக தரப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய கல்லூரியிலே, தமிழ் கல்லூரியிலே தான் தரப்பட்டது. தமிழை வளர்த்துவதற்கு எத்தனை ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்கின்ற ஒரு கல்லூரி நம்முடைய தமிழ் கல்லூரியாகத்தான் இருக்கு. எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். விளம்பர யுகத்தில் விளம்பரமே இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த உணர்வைத்தான் நான்
சாந்தலிங்க அடிகளார் இடத்திலே இருந்து பெற்றேன். அது கூட என்னுடைய தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அதிலே மனது மகிழ்ச்சி கொள்கிறதை தவிர அதை தோற்றுவிட்டோமோ என்று ஒருபோதும் சோக உணர்வு வரவே இல்லை. அதனால்தான் நான் அடிக்கடி நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களிடத்திலே சொல்லுவேன், எல்லாவற்றிலும் நீங்கள் என்னை கடைபிடிக்காதீர்கள். எதிரி என்ன வியூகம் வகுக்கின்றானோ அந்த வியூகத்திற்கு மாற்று வியூகத்தை வகுத்து நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுவேன். ஒரு தனிநபர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஆனால் நல்லது இந்த மண்ணிலே வெற்றி பெற வேண்டும். மோடி அவர்கள் 25 ஆண்டு காலம் ஒன்று முதலமைச்சராக, இல்லை என்று சொன்னால் பாரத பிரதமராக வீற்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நானும் நிறைய பாரத பிரதமர்களோடு பழகுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். வாஜ்பாயோடு, சந்திரசேகரோடு, தேவேகவுடாவோடு, இப்படி எல்லோரிடத்திலும் பழகின்ற வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் பெறாத வெற்றியை மோடி அவர்களாலே எப்படி பெற முடிந்தது என்று சொன்னால், மோடி அவர்கள் எப்பொழுதுமே இரண்டிலும் தெளிவாக இருப்பார்கள். மற்றவர்களெல்லாம் திட்டம் தீட்டுவதில் உள்ளவர்கள் தீட்டிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அதிகாரிகள் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் மோடி மட்டும்தான் தீட்டப்படுகின்ற திட்டங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்று பார்ப்பதோடு மட்டுமில்லாமல், அப்படி செயல்படுகின்ற திட்டங்களினுடைய பயன்கள் சாதாரண குடிமகனை எந்த அளவிலே சென்றடைகிறது என்பதையும் பார்க்கிறார்கள். அந்த மேக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டும் மோடியோடு இணைந்த காரணத்தால் தான் அவர் இவ்வளவு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வுகளுக்கு எப்பொழுதும் குறைவே இல்லை. நாம் எல்லோரும் பார்த்தோம், ராமேஸ்வரத்திலே எப்படி கடுமையான பிரயோகத்தை மேற்கொண்டு அவர்கள் எப்படி இறைவனை வழிபட்டார் என்பதையும் பார்த்தோம். இமயமலையிலே தியானத்திலே அமர்ந்ததையும் பார்த்தோம். இந்த நவராத்திரி அன்றைக்கு உபராஷ்டிரபதி பவனுக்கு வந்திருந்தார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நானே வியப்பின் உச்சத்துக்கு சென்று விட்டேன். நான் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்று வேண்டாம் 3 முறை சொன்னார்கள். மறுபடியும் ஒரு 15-20 நிமிடம் சென்றது. நான் மீண்டும் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எதுவும் வேண்டாம் 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 என்றே சொல்கிறாரே, என்ன காரணம் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார்கள், நவராத்திரி விழா 9 நாட்களில் நீரை தவிர இந்த 9 நாளும் எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்வது என்று சொன்னார்கள். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கு காலையிலே இருந்து மதியம் வரை நாம் இருக்கிற விரதத்தையே மிகப்பெரிய விரதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்தால ஒரு 6-7 மணி நேரம் சாப்பிடாமல் இருப்பதையே மிகப்பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடிஜி அவர்கள் 9 நாளும் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே பிடிக்கவில்லை. ஆனாலும் எந்த ஒரு வேலையும் நிறுத்தவில்லை. எல்லோரையும் சந்திக்கிறார், பொதுக்கூட்டத்தில் மேடையிலே பேசுகிறார், திட்டங்களை பார்க்கிறார், அதிகாரிகளை சந்திக்கிறார், அமுல்படுத்துகிறார். என்ன சாதித்திருக்கிறீர்கள் என்ற பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கையும் பார்க்கிறார். நான் உடனே கேட்டேன், இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு எங்கே இருந்து எனர்ஜி வருகிறது என்று கேட்டேன். அவர் தந்த ஒரே பதில் நம்பிக்கை. சகோதரர்களே, பல பேருக்கு சந்தேகம் இருக்கிறது.
சமஸ்கிருதத்திலே சொன்னால் மட்டும்தான் இறைவன் செவி கொடுத்து கேட்பாரா? தமிழிலே சொன்னால் இறைவன் செவி கொடுத்து கேட்க மாட்டாரா? இறைவனும் எங்கேயும் சொல்லவில்லை. இறைவன் எங்கேயாவது ஒரு இடத்தில் நீ சமஸ்கிருதத்தில் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்லை. தமிழிலே சொல்லி இருக்கிறார் கேட்க மாட்டேன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. எனக்கு எது சௌகரியமோ அதை எடுத்து ஆளுவதுதான் இன்றைக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. தமிழை வளர்க்கிறேன், அதற்கு என்ன தொண்டு செய்கிறேன் என்பதை பற்றி பேசாமல் பிற மொழி எதிர்ப்புணர்வுகளை வளர்ப்பதன் மூலமாக தமிழ் வளர்ந்துவிடும் என்று நினைப்பது அறியாமை. போட்டி இருக்க வேண்டும் தான், பொறாமை இருக்கலாமா? நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் கடுமையாக உழைக்க வேண்டும். நான் உணர்வுபூர்வமாக ஒரு செயலை எடுத்து செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு அடுத்தவனை எப்படி வீழ்த்தலாம் என்று பார்த்து அதிலே என்னுடைய வெற்றி இருக்கிறது என்று நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்று கருதுபவன். சமஸ்கிருதத்தை எதிர்த்து பேசுவதன் மூலமாக தமிழ் ஒருபோதும் வளர முடியாது. அதே போலதான் தமிழ் ஒரு தீண்டத்தகாத மொழி என்று சொல்லி சமஸ்கிருதம் கூட வளர முடியாது. இதையெல்லாம் சரியான கோணத்தில், சரியான திசையில், ஆன்மீக வளர்ச்சியில் நடுநிலை நோக்கோடு செயல்படுகின்ற ஒரு ஆதீனம் நம்முடைய பேரூர் ஆதீனம் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஒரு 100 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் கடந்தாலும் 500 ஆண்டு காலத்தை கடந்தும் எப்படி மக்கள் மனதில் தெய்வ வழிபாட்டில் இறை உணர்வில் மாற்றமில்லாமல் ஆன்மீக பணியை வளர்ப்பதில் தன்னிகரிட்டு இருக்கின்ற ஆதீனமாக நம்முடைய பேரூர் ஆதீனம் இருக்கிறதோ அடுத்த 1000 ஆண்டு காலத்துக்கும் இது தொடரும் என்று சொன்னால் நான் 2 ஆதீனங்களைத்தான் பார்த்திருக்கிறேன். சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருக்கு பின்பு நம்முடைய திரு மருதராட்சி அடியார்கள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் அவர் எந்த திசையிலே கொண்டு சென்றாரோ அதே திசையில் அதை விட சிறப்பாக எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என்பதிலே அக்கறையோடு செயல்படுகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் ஆதீனத்திற்கு வருவோம். ஆனால் நம்முடைய மடத்திலே மட்டும்தான் ஆதீனங்களுக்கு பிரச்சனை என்றால் கூட பேரூர் ஆதீனத்திற்கு வருகின்ற முன்னணி நிலையை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு பிறவர்களாக இருந்து இந்த புனித காரியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பணிந்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜெய் ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம். நன்றி ஐயா. ஆன்ற உரை எங்கள் எல்லோருக்கும் ஒரே